Hi everyone, welcome to the channel. Let's learn Hindi. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11 and 12 பிசிக்ஸ் போர்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ பிசிக்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நமக்கு டேஸ் கம்மியா இருக்கிறதுனால லெசன் வைஸா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொண்டு போறோம். ஸோ நீங்க ரிவைஸ் பண்ணதான் போறீங்க அப்படின்றதுனால ஒரு சும்மா ரீட் மட்டும் பண்ணி விடுங்க. இல்ல படிக்கணும் அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா டைம் போட்டு நீங்க படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெசன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு லெசன்லயுமே மோஸ்ட்லி ரெண்டு கிளாஸ்லயுமே மோஸ்ட்லி ஃபுல்லா தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 12th பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 1ல இருக்க 2 marks, எலக்ட்ரிக் டைபோல், ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், போலரைசேஷன், டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த், கரோனா டிஸ்சார்ஜ். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்ல என்ன அப்படின்னா 2 mark கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் 3 mark கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா 3 mark கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட், ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். Properties of equipotential surface, இது important question தான். Relation between electric field and electric potential, Gauss law from Coulomb's law. So இது important question. Capacitance of a parallel-plate capacitor, energy stored in a parallel-plate capacitor. The energy stored in a parallel-plate capacitor முக்கியமான question. Capacitance in series and couple ஏதாவது ஒண்ணுதான் கேட்பாங்க. இது வந்து 3 mark question. Next on the detail பாத்தீங்க அப்படின்னா electric field U2 dipole on its equatorial plane, electrostatic potential due and electric dipole, electric field due to an infinitely long charge wire, electric field due to charge infinite plane sheet, Van de Graaff generator. இந்த 5 கொஸ்டின் மட்டும் நீங்க படிச்சா போதும். ஸோ 5 தரவா படிச்சுக்கோங்க. டயக்ராம் இருக்க கொஸ்டின்ஸ்க்கு கண்டிப்பா டயக்ராம்ஸ் வந்து பார்க்கணும். ஓகேவா? டெரிவேஷன் தெளிவா பார்த்துக்கோங்க. ஃபைனல் ஆன்சர் கரெக்டா நம்ம வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் நம்பர் 13, 16, 20, 21ல ஏ மட்டும் 22 and 24 இந்த 6 எக்ஸாம்பிள் சம்ஸ் மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ 12th பெரிய போர்ஷன்ஸ் அவ்வளவுதான். ஸோ 2 mark 3 mark டீடைல் அண்ட் சம்ஸ் நம்ம கொடுத்துருக்க கவர் பண்ணிருக்கேன். ஸோ டெய்லி கொஞ்சம் லெசன்ஸ் படிச்சாலே போதுமானதுதான். பட் நமக்கு டைம் இல்ல அப்படின்றதுனால ஒரு லெசனுக்கு எதுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க ஆல்ரெடி படிச்சது அப்படின்ற ஞாபகத்தை உட்காந்து பாருங்க, ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட்க்கு பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 1ல இருக்கிறதுதான் 2 marks வந்து டைப்ஸ் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டி, ரூல்ஸ் ஃபார் டிட்டர்மைனிங் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ், ரூல்ஸ் ஃபார் ரவுண்ட் ஆஃப், லிமிடேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனலைசிஸ், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனலைசிஸ், அக்யூரசி அண்ட் ப்ரீசிஷன். லிமிடேஷன் வந்து ஆல்ரெடி ஷார்ட் ஆன்சர்ல தான் கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் வந்து டீடைல்டா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி அப்படின்னு சொல்லி. அதுக்கான 3 பாயிண்ட் தான் அப்ளிகேஷன்ஸ்லயே வரும். ஸோ அந்த லிமிடேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ரெண்டையும் குழப்பிடாம பாத்துக்கோங்க, ஏன்னா ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் 3 mark பாத்தீங்கன்னா ட்ராங்குலேஷன் மெத்தட், டைமென்ஷன் அண்ட் டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டிஸ், மெத்தட்ஸ் டு மினிமைஸ் ரேண்டம் எரர் அண்ட் சிஸ்டமேட்டிக் எரர். இந்த கொஸ்டின் அது போக டைப்ஸ் ஆஃப் தெளிவா பாத்துக்கோங்க, ஏன்னா சிஸ்டமேட்டிக் எரர் மட்டும் டீடைல்ல கேட்கலாம். ரேண்டம் அண்ட் கிராஸ் தனித்தனியா 2 mark 3 mark கேட்பாங்க. நெக்ஸ்ட் டீடைல் பாத்தீங்கன்னா ரேடார் மெத்தட், ப்ராபகேஷன் ஆஃப் எரர், சிஸ்டமேட்டிக் எரர். இந்த 3 அது போக எக்ஸாம்பிள் சம்ல இருக்கிறது உங்களுக்கு டீடைல்ல கேட்பாங்க. எதுனா எக்ஸாம்பிள் நம்பர் 1.15, 1.12 and 1.13 இந்த 3 சம் மட்டும் பாத்துக்கோங்க, ஏன்னா இது வந்து ஃபைனல் எக்ஸாம்ஸ்லயுமே உங்களுக்கு கேட்கறாங்க. ஸோ அதனால தெளிவா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் நம்பர் 1, 3, 5, 6, 7, 8, 9, 14 அது போக 12, 13, 15. ஓகேவா? சோ இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் பிளஸ் எக்ஸசைஸ்ல 1 3 மட்டும். சோ இது 11th குரிய போர்ஷன். சோ 11 and 12 இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் லெசன்ல நீங்க ஏற்கனவே படிச்ச கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ண போறீங்க. 11 days தான் இருக்கு. சோ நம்ம அதுக்குள்ள டெய்லி ஒரு லெசன் கவர் பண்ணாதான் நம்மளால கவர் பண்ண முடியும். சோ அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா டைம் போட்டு படிங்க, அப்படின்னா நம்மளால கவர் பண்ண முடியும். சோ இன்னைக்குரிய போர்ஷன்ஸ் மறக்காம கவர் பண்ணீங்க. நெக்ஸ்ட் நீங்க நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த லிங்க் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.